இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ரசிகர் எல்லாருமே ஹைப் ஆகிட்டாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு லோகேஷ் கனகராஜோட எல்சியூ தாண்டா அப்படின்னு சொல்லி எந்த படம் வந்தாலும் லோகேஷ் கனகராஜோட எந்த படம் வந்தாலும் இது கண்டிப்பாக எல்சியூவில் இருக்கும் எல்லாருமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹைப் எல்லாமே ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் எடுத்துகிட்டு இருந்த கடைசி 2 படங்களுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்சியூவோட கனெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. இடையில ஒரு டாபிக் ஓடிக்கி இருந்துச்சு, அது வந்து அஃபிஷியலாக ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அமீர் கான் எதனால் இதை ட்ராப் பண்ணார் அப்படின்னா அவர் பண்ண அந்த ஒரு 5 நிமிஷம் ரோல் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. இதுக்காக அமீர் கான் இந்த ரோலில் நடித்தார், நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் இந்த விஷயம் அமீர் கான் காதுக்கு போனதுனால இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கிறாராம். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படத்தை விட்டுட்டு இப்போ வந்து ரஜினி சாரை வச்சு ஏற்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாராம். அதுவும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் கம்பேக் கொடுப்பாரா இல்லையான்றதை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.